மும்பையன்ஸ்க்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த வருஷம் கடப்பாறைக்கு என்னாச்சுன்னு தெரில. ரோஹித் சர்மாவை ஆர்சிபியில் எடுத்துருங்க, ஜெயிச்சிருவீங்க. ரோஹித் சர்மா அடுத்த மேட்ச்சில் அடுத்த சீசனில் எடுத்துருங்க, ஆர்சிபி ஜெயிச்சிடலாம். நோ கமெண்ட்ஸ். ஹர்திக் பாண்டியாக்கு நோ கமெண்ட்ஸ். ஆனால் மேட்ச்லாம் வேற லெவலில் இருந்தது. தலை 3 6 அடிச்சாரு, பயங்கரம் பண்ணிட்டாரு. அதுவும் நம்ம ஆள் வேற புத்துட்டு 4 விக்கெட் எடுத்துட்டாரு. அதுவும் வந்துட்டு அவங்களோட இடத்துல போய் அதே வேற லெவல். செம்ம ஹாப்பி ப்ரோ, செம்ம ஹாப்பி. அதில் வேற கேக் வந்து சூப்பராக இருந்தாரு. சிஎஸ்கே இருக்காரு நம்ம தலை, நம்ம பிக் ஃபேன். இவர் மும்பை இந்தியன்ஸ் போறாரு பாரு சோகமா. இவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ரொம்ப சேடாக இருக்காரு. நம்ம தலை வந்து ரொம்ப ஹாப்பி. தோனியோட பிக் ஃபேன் இவர். ஹர்திக் பாண்டியாவை பார்த்தா தான் கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு, மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் மேட்ச்லாம் வேற லெவலில் இருந்தது. தலை 3 6 அடிச்சாரு, பயங்கரம் பண்ணிட்டாரு. அதுவும் நம்ம ஆள் வேற புத்துட்டு 4 விக்கெட் எடுத்துட்டாரு. அதுவும் வந்துட்டு அவங்களோட இடத்துல போய் அதே வேற லெவல். செம்ம ஹாப்பி ப்ரோ, செம்ம ஹாப்பி. அதில் வேற கேக் வந்து சூப்பராக இருந்தாரு. சிஎஸ்கே இருக்காரு நம்ம தலை, நம்ம பிக் ஃபேன் இவர். மும்பை இந்தியன்ஸ் போறாரு பாரு சோகமா. இவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து ரொம்ப சேடாக இருக்காரு. நம்ம தலை வந்து ரொம்ப ஹாப்பி. தோனியோட பிக் ஃபேன் இவர். சொல்லு, தோனியை பற்றி சொல்லுப்பா. ப்ரோ அதான் ப்ரோ, கடைசி நிமிஷத்தில் வந்துட்டு வேற லெவல். நான் ஷாப்பிங்கில் இருந்தேன் ப்ரோ, கடையில் எக்ஸைட் ஆகி கத்தி ஷாப்பிங் க்ளோஸ் பண்ண போகிறோம், வெளில போங்கலாம் சொல்லிட்டாங்க. வேற லெவல் அது ப்ரோ. எங்கே போனாலும் சிஎஸ்கே தான் ப்ரோ கெத்து. அது மும்பையாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி ப்ரோ. அதாவது அவங்க கிரவுண்ட்லேயே போயிட்டு நம்ம ஓட வச்சு அச்சு சாம வேற மாதிரி மேட்ச் ஆகுது தான், அப்படி தான் சொல்லணும். ஹர்திக் பாண்டியாவை பார்த்தா தான் கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு, மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. ரோஹித் சர்மா ஒரு பக்கம் அடிக்கிறாரு, அவர் பால்லே போட்டு பழகிறாங்க எல்லாரும். கடைசி அவர் எதுக்கு போட வந்தாருனே தெரில, எங்களுக்கு வாரி வழங்கிட்டு போயிட்டாரு. அதுதான் சந்தோஷமா இருக்குது. நாங்கள் ஜெயிக்கல, ஹர்திக் பாண்டியா தோத்துட்டாரு. கடைசி ஒரு 3 6 அதில் வேற பாவம் ரோஹித் சர்மாவோட பேண்ட் வேற வந்துச்சு நடு மேட்ச்ல. அதுவும் ஒரு லைட்டாக பாவமாக இருந்தது. அவ்வளோதாச்சு, நல்லா இருந்தது மேட்ச். ஓவரால் சூப்பர். பத்திரனா என்ன, அவன் பவுலிங்கை பார்த்தா மலிங்கா ஞாபகம் தான் வருது. என்ன சொல்றது, நல்ல பவுலர். பயங்கரமா இருந்தது. தோனியோட 6னால தான் அந்த 3 6 20 ரன்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. வரணும்னு வேண்டிட்டு பார்த்தோம். பார்த்து அதுலேயே நாங்கள் ஹாப்பி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் ஹிட்மேன் அவுட் ஆகணும் வேண்டி அவுட் ஆகலனாலும் பரவாயில்ல, பத்திரனா வந்தான், ஜெயிச்சிட்டோம், அவ்வளோதான். எனக்கு பொதுவாக காரில் பார்த்துட்டே வரோம், மேட்ச் பார்த்துட்டே தான் வரோம். வீட்டிலேருந்து இறங்கும் போது மேட்ச் பார்த்துட்டே வந்து அப்படியே சாப்பிட வந்திருக்கோம். இல்லை, தலை இருக்கிற வரைக்கும் அந்த பயம் வேண்டாம். நெக்ஸ்ட் இயர் தான் எனக்கு தெரிஞ்ச பயமாக இருக்கும். பிகாஸ் தலை இல்லைன்னா பிரெயின் ஆஃப் த டீமே போய்டுன்ற ஒரு பயம் இருக்கு. நோ கமெண்ட்ஸ். ஹர்திக் பாண்டியாக்கு நோ கமெண்ட்ஸ். ஹர்திக் பாண்டியாக்கு எதுவுமே சொல்ல வரல. அவரே கேப்டன்சி வாங்கின மாதிரி தெரியுது. வேஸ்ட்டாக வாங்கி மும்பை கீழே தள்ளுறதுக்கு ஏதோ பண்ணியிருக்காரு. பாவம் ரோஹித் சர்மா, எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. பெஸ்ட்டாக விளையாடினது ரோஹித் தான் ஆப்வியஸ்லி. அவன் இல்லைன்னா அந்த ஸ்கோரே வந்திருக்காது. செஞ்சுரி இன் ஐபிஎல் மேட்ச் இஸ் வெரி பிக் திங். அவர் அது பண்ணது சூப்பர். பட் இட்ஸ் தேர் பேட் லக். அவர் கேப்டன்சி பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப ஹாப்பி. அந்த ஹாப்பினஸை கொண்டாட தான் வந்திருக்கோம். மேட்ச் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சென்னை மேட்ச்னாலே மாஸ் தானே ப்ரோ. ஆர்சிபி ஃபேன் ஒருத்தர் நல்லா இருந்துச்சு. 3 6 ஒரு 4 அடிச்சாரு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன நல்லா இருந்துச்சுன்னு என் பக்கத்தில் உள்ள ஃப்ரெண்டு சொல்லுவார். கடைசியாக ஃபினிஷிங் முடிச்சார்ல, அது நல்லா இருந்துச்சு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு கேப்டன் சரியாததால் இந்த விஷயம் நடக்குதா அப்படின்ட்டு. மும்பைக்கே போயிடலாம், அவ்வளோதான். மும்பை இந்தியன்ஸ் தான் ப்ரோ, மும்பைக்கே போயிடலாம். அதோ ஈசாலா அதை வாடா மும்பை இந்தியன்ஸ், இவன் தான் ப்ரோ மும்பை இந்தியன்ஸ் ஃபேனு. இல்லை ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் கலாய்ப்பாங்க. சூப்பராக ஆடுறாங்க எல்லாருமே உனக்கு கலாய்ப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை. நெக்ஸ்ட்டு இன்னும் மேலே போன இதோட இது சூப்பராக விளாட்றாங்க. இந்த வாட்டியும் கப் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அந்த மனுஷன் பாவம் ப்ரோ. அந்த இப்போதைக்கு மன பார்த்தா அது ஒன்று தான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. மேட்ச் நல்லா இருந்துச்சு. தலையோட 3 6 சடனாக யாரும் சர்ப்ரைஸ்டாக ஃபஸ்ட் பால் 6 அடிக்கும்போது எல்லாமே செமையான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. ஒரு கூஸ் பம்பாக இருந்துச்சு ஃபஸ்ட் 6. ஸோ மேட்ச் ஜெயிச்சதும் ஒரு ரோஹித் சர்மாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ருத்ராஜ் கேப்டன்சி எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு எல் கிளாசிக்கோ. ஸோ புதுசாக ரெண்டுமே புது கேப்டன் டீம்ஸ்க்கு. ஒரு எல் கிளாசிக்கோக்கு ஒரு ருத்ராஜ் கைக்வாடுக்கு வந்து பயங்கரமான ஒரு வின்னிங், ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இந்த மேட்ச்சில் தோனியோட ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. அவர் ஃபீல்டிங் நிற்க வைக்கிற பொசிஷன் பண்ணுறது சரி, எல்லாமே சரி. அவரோட ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு இந்த மேட்ச்சில். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் மேட்ச். இதை பற்றி என்ன தெரியல. ஆனால் இதில் பயங்கரமாக பாதிக்கப்படுறது ஹார்திக் பாண்டியாவாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நடக்கிறதுலாம் பார்த்தா. பட் ஓகே, இது ஒரு நல்ல வின், இதெல்லாம் நல்லா இருக்குது. ஸோ சென்னை சிஎஸ்கே ஃபேன்ஸ் எப்பயும் போல ஹாப்பி தான். பட் மும்பை ஃபேன்ஸாக கொஞ்சம் பார்க்கணும். பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பிளைன் பண்ணுமா, நான் கூஸ் பம்பாக செம்மையாக இருந்துச்சு. அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, பயங்கரமாக இருந்துச்சு. ஆஃபீஸாக எல்லாம் வரணுன்ற எல்லா மேட்சுமே எதிர்பார்க்குறது தானே. விக்கெட் போனாலும் அடுத்தது எல்லாம் சோகமாறத விட சந்தோஷமாறதா அதிகம். தோனி வந்துடுவார், சான்ஸ் இருக்குன்ற. ஸோ அது மாதிரி தான் அவ்வளோ எதிர்பார்த்தது தான். ஸோ ஆப்ஷன் வந்தோன்னு ஃபஸ்ட் பால் 6 கொடுக்கும்போது இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். மும்பையன்ஸ்க்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.
இந்த வருஷம் கடப்பாறைக்கு என்னாச்சுன்னு தெரில. பட் ஓகே, லாஸ்ட் மேட்ச் பயங்கரமாக விளாண்டாங்க. நினச்சி எல்லாமே ஓகே கம்பேக்குன்னு தான் நினச்சேன். பட் சிஎஸ்கே அப்படின்றப்ப நம்ம தான் ஜெயிக்கணும் யோசிச்சு அதுமாதிரி ஜெயிச்சிட்டாங்க. பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம் தான், வேறு என்ன சொல்கிறது. பார்த்தேன் ப்ரோ, மஜாவாக இருந்துச்சு ப்ரோ. மேட்ச்சில் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து 70 ஓவரில் வந்து 161 எடுத்தாங்க. அது கொஞ்சம் பயம் வந்துரு. லாஸ்ட்டில் போகும் மும்பை தோட்டிச்சு, சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிரு. மேட்ச் ஹைலைட்லாம் நம்ம டோனி ஆடு மஜாவாக இருந்துச்சு ப்ரோ. மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக தான் போச்சு. இன்றைக்கி ரோஹித் செஞ்சுரி கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக ஆர்சிபி ஃபேன், எனக்கு விராட் கோலி தான் ரொம்ப பிடிக்கும். சென்னை அல்ல, அது வந்து என்னென்னா மும்பையோட அன்லக் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்கை வந்து இன்றைக்கி அவுட் ஆகிட்டார் டக்கில். ஸ்கை மட்டும் இன்றைக்கி அவுட் ஆகலைன்னா கன்ஃபார்மாக மும்பை தான் ஜெயிச்சிருக்கும். அண்ட் மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் கம்மியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால தான் சென்னை ஜெயிச்சு தான். அந்த 10 ரன் கொஞ்சம் நல்லா போட்டார். 10 ரன்னாவும் ரன் நிறையா லூஸ் பண்ணிட்டாருன்னா கன்ஃபார்மாக மும்பை தான் ஜெயிச்சிருக்கும். அது என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாள் கழிச்சு டோனி வந்து அந்த ஹேட்ரிக் 6 அடிச்சது ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த பழைய ஹேர் ஸ்டைலோட விண்டேஜ் டோனியோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கன்ஃபார்மாக வருவாங்க, கப்பு இந்த அடி தான் அடிக்கும். ஈசலா கப் நம்மதே இல்லை அப்படி இல்லை. ஸோ எல்லா டீமும் ஒரு வாட்டி அடிச்சிருச்சு. சென்னையும் 5 வாட்டி அடிச்சிருச்சு, மும்பையும் அடிச்சிருச்சு. எனக்கு ஆர்சிபி பிடிக்கும், அந்த கோலி ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் அடித்தா நல்லாயிருக்கும். ஜெயிக்கணும்னு நினச்சா ஜெயிக்கணும் வரும். அதுக்கு தான் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அந்த ஒரு இது வேணும் நம்மளுக்கு எல்லாருக்குமே. ஆர்சிபி தான் இந்த வாட்டி. நான் 10 இயர்ஸ் மேலே இருக்கேன். இப்போ தான் வெளில வந்தோம். 10 இயர்ஸ் வேணும். பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. சிஎஸ்கே தான் ப்ரோ. அதுவும் நல்லா இருந்துச்சு. ரோஹித் சர்மா 100 அடிச்சதும் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ரோஹித் சர்மாவோட 100 பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓட விட்டிங்க, சரி சொல்லுங்கள். என்ன ப்ரோ, மேட்ச்னால் எல்லோரும் ஒரு மேட்ச் தோக்கிறது ஜெயிக்கிறது தான். இந்த வாட்டி நாங்கள் எல்லாம் எம்ஐ ஜெயிக்கும் தான் நினச்சி பார்த்தோம். நம்ம ஏதோ லக்கில் சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு. லக்குன்னில் எல்லாமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. நான் சூப்பராக பவுலிங் போட்டார், எல்லாருமே நல்லா போட்டாங்க. நாங்கள் எல்லாம் பேசினதே எம்ஐ ஜெயிக்கும் தான் ப்ரோ. ஒரு பயத்தில் தான் சொன்னோம். ஆசையாக இருக்கும். ஏன்னா எம்ஐ வந்து 7th 6th இருக்குது, சிஎஸ்கே 3rd இருக்குது. சிஎஸ்கே ஜெயிச்சுன்னா 3rd தான் இருக்கும். எம்ஐ ஜெயிச்சிச்சுன்னா அடுத்த லெவல் போகும். அப்போ ஆர்சிபிக்கு காம்படிஷன் அதிகமாகும். ஸோ அதனால் எம்ஐ ஜெயித்தாலும் ஓகே, தோத்தாலும் ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் மேபி நாளைக்கு திருப்பி ஆர்சிபி மேட்ச் இருக்குது. நாலுலேருந்து ஜெயிக்க ஆரம்பித்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கன்ஃபார்மாக நாலுலேருந்து ஜெயிப்பாங்க. ஒரு மேக்ஸ்வெல் இல்லை இப்போது. ஸோ அதனால் கொஞ்சம் அது வந்து மற்ற டீமுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மேக்ஸ்வெல் இருந்தனால அந்த ஒரு ஸ்பாட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எல்லாருக்குமே. இப்போ மேக்ஸ்வெல்னால வேறு யாரை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்னு இருந்துட்டு. அதேமாதிரி இந்த வருஷம் டிகே வந்து ஃபார்முக்கு வந்தது இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, நம்ம T20 வேர்ல்டு கப்புக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதுவாக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும். ஏன்னா விக்கெட் கீப்பர் ப்ளஸ் பேட்ஸ்மேனு. அதனால் கன்ஃபார்மாக டிகே வந்து இருந்தது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரோஹித் சர்மாவை ஆர்சிபியில் எடுத்துருங்க, ஜெயிச்சிருவீங்க. ரோஹித் சர்மா அடுத்த மேட்ச்சில் அடுத்த சீசனில் எடுத்துருங்க, ஆர்சிபி ஜெயிச்சிடலாம். நானே வரேன் ஆர்சிபிக்கு, நானே விளாட்றேன். மேட்ச்சு ப்ரோ, நினச்ச மாதிரி வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக போக நினச்சோம் கடைசி ஒரு வரைக்கும். ஸோ 18th ஓவர்லேயே கன்ஃபார்ம் அடிச்சு சிஎஸ்கே வேணா வாங்கினேன். பட் நல்ல மேட்ச் தான். ப்ரோ, அது தெரிஞ்சது தானே. ஸோ ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் முடியும் போது தெரிஞ்சிருச்சு. தோனியோட லாஸ்ட்டு கொடுத்த ஃபினிஷிங்லேயே தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிச்சிருவான்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அடித்த கடைசியில் அடித்த 20 runs தான் வந்து கடைசியில் வந்து இம்பாக்ட் கொடுத்துச்சு கடைசியில் செகண்ட் இன்னிங்ஸ்க்கு. ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் ருத்ராஜ் கெய்க்வாடும் துபே செம்மையாக பேட்டிங் ஆடினாங்க. ஸோ ஃபினிஷிங் தோனி கொடுத்த 20 runs தான் தெரிஞ்சு கடைசியில் இம்பாக்ட் கொடுத்துச்சு அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ்க்கு. அதே மாதிரி சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ, கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ, சொல்லவே வேணாம். அவர் தமிழ்நாட்டுக்கே எப்படி சொல்கிறது, அடிக்க ஒரு ஷாட்டுக்கும் அப்படி கூஸ் பம்ப்ஸ் ஆனிச்சு. ஸோ அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்க்கு வந்து ரோஹித் சர்மா உண்மையை சொல்ல போனால் அவர் தான் ப்ரோ ஒரு ரியல் கேப்டன்னா எப்படி ஆடணும்னு ப்ரூவ் பண்ணார். கடைசி வரைக்கும் நின்று ஆடி கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் திலக் வர்மா சப்போர்ட் பண்ணார் நடுவில். அதுக்கப்புறம் யாருமே சப்போர்ட் பண்ணல. ஸோ ஒன்மேன் ஆர்மியாக நின்று கடைசி வரைக்கும் கொண்டு போனார் மேட்சை. அவரால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போனார். பட் அவரால் முடியலை கடைசியில் வந்து. பட் நல்ல பேட்டிங் ரோஹித் சர்மா சொல்ல போனால். 10 ரன் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஏன்னா வந்து தோனி சொன்ன அந்த அதே லென்த்தை மாற்றவே இல்லை கடைசி வரைக்கும். யாக்காரு லென்த் பால் அதே லென்த்தை மாற்றாமல் போட்டனால தான் வந்து ஜெயிச்சாங்க. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா 16 to 17 ஓவர் அந்த 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 கேப்லனா வந்து பவுண்டரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் வந்து மெயின். அதை கரெக்டாக பண்ணாங்க. ஸோ வந்து ஷார்துல் தாக்கூர் போடும்போதும் அடி வாங்குறவாரு நினச்சோம். பட் வந்து அவர் ரொம்ப கண்டெயின் பண்ணி போட்டனால வந்து மேட்ச் ஜெயிச்சோம் ஈஸியாக. ப்ரோ, சிறப்பான தரமான சம்பவம். ப்ரோ, அது என்ன ப்ரோ சொல்கிறது, அன்லைக்கு அவ்வளோதான் ப்ரோ. அடிக்க தான் போனார். பட் வந்து பேட்டில் கரெக்டாக கனெக்ட் ஆகலை. நல்ல ஷாட்டு தான் அந்த பாலுக்கு அந்த ஷாட் தான் ஆட முடியும், ஹூக் ஷாட். பட் ஒழுங்காக பேட்டில் கனெக்ட் ஆகலை. கனெக்ட் இருந்தால் கண்டிப்பாக 6 போயிருக்கும். ப்ரோ, மூஞ்சி செத்துருச்சு பாவம் மனுஷன், என்ன பண்ணுறது. பட் அது யார் போட்டு தான் தோனி அடிச்சிருப்பார். ஏன்னா வந்து அடிக்கணும்னு இன்டென்ஷனில் தான் வந்தார். கண்டிப்பாக பரவாயில்ல, அதுக்குன்னு ஹர்திக் பாண்டியா சொல்ல முடியாதுல்ல. ப்ரோ, ஹாப்பி தான். பட் ரோஹித் சர்மாக்காக சேட்ண்ணா. ரோஹித் சர்மா ஃபேனு தான் நாங்கள்.
ப்ரோ ப்ரோ அது ஒன்றும் இல்லை ப்ரோ, பரவாயில்ல, அதில் என்ன இருக்குது. பட் வந்து இன்னொரு 2 இயர்ஸ் இருந்திருக்கலாம் ரோஹித் சர்மா. பட் ரோஹித் சர்மாக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். பட் இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா பிடிக்கும், ஹாப்பி தான். பார்த்தேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. சிஎஸ்கே மும்பை ஒரு எல் கிளாசிக்கோ மேட்ச் மாதிரி. லாஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ ஓகே, அந்த லாஸ்ட்டு தோனி அடித்த 6 ஓகே ப்ரோ, அந்த 3 6 அதுக்காகவே மேட்ச் பார்க்கலாம். அப்புறம் கடைசியாக ரோஹித் சர்மா அடித்தார், பட் அவங்களாலே ஜெயிக்க முடியல. அது ஓகே, நல்லா தான் ப்ரோ இருக்குது. எனக்கு தோனி அடித்தது ஓகே தான், ஓகே தான் ப்ரோ. என்ன ப்ரோ? இல்லை எனக்கு பேசிக்காக ஹர்திக் பாண்டியா பிடிக்கும். அவர் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம் நான் நினச்சேன், பட் ஆனால் முடியல அவர்னால. அதனால் என்ன ப்ரோ நாளைக்கு? ஆமாம் ப்ரோ, ஆமாம். எனக்கு தெரில ப்ரோ, பார்த்தா தான் தெரியும். உங்கள் விராட் கோலியும் ஃபேஃபோ அடித்தாதான் உண்டு. அவன் பவுலிங் அந்த லட்சத்தில் தான் இருக்குது. நம்ம பேட்டிங் வச்சு தான் எதாவது காப்பாற்ற முடியும். பேட்டிங்னால தான் ஏதோ பண்ண முடியும். அதுதான் ஒரே ஆப்ஷன் ப்ரோ. நான் தெரிஞ்சு ஒரு 11th 10th 11th 12th அந்த கோலி ஃபேன் ஆனதுலேருந்தே நான் ஆர்சிபி தான் ப்ரோ. கோலி கிட்ட கேட்குறதுனா கப் எப்போ ஜெயிச்சு கொடுப்பீங்க, இல்லை வேர்ல்டு கப் ஏதாவது ஜெயிச்சு கொடுப்பீங்களா, அவ்வளோதான் ப்ரோ. பத்தினா நல்லா தான் போட்டார். ஓகே, நான் 4 விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். சூப்பராக தான் போட்டார். எந்த ஹைலைட்டுன்னா நீங்கள் அந்த லாஸ்ட் அந்த 2-3 ஓவர் டாட் பண்ணாங்க அவங்க. சர்துல் தாக்கூரும் தேஷ்பாண்டே வந்து 2-3 ஓவர் சூப்பராக போட்டாங்க. ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி போச்சு. அந்த இடம் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி ஆச்சு ப்ரோ. நான் ஹாப்பி தான் ப்ரோ. ஆமாம்.